வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் சிற்பி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த 6 மாத காலகட்டங்களில் பொருளாதாரம் சார்ந்த பல விஷயங்கள் பேசினாலும் பங்குச்சந்தை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் பலரும் வந்து அது இன்ட்ரெஸ்ட்டோட இன்வெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. 6 மாத காலகட்டம் ஏன் இந்த அளவுக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிச்சு இந்திய பங்குச்சந்தை? ஆக்சுவலாக வந்து இந்த 6 மாத காலகட்டத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக 3 விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்திய பங்குச்சந்தைன்னு கூட ஆக்சுவலாக சொல்ல வேண்டாம், ஈவன் சர்வதேச லெவல்லையும் வந்து பங்குச்சந்தைகளுக்கு வந்து எனார்மஸ் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் வந்து நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பங்குச்சந்தைன்னா என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஆர் சம்டைம்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பிஹெச்எல் போன்ற கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களும் பங்குச்சந்தையில் பங்குகளாக விற்கின்றன. ஸோ இவை எல்லாம் வந்து ஒரு உலக நாடுகளோட ஒரு பரிவர்த்தனையின் பேரில் தான் அந்த பங்குச்சந்தை இயங்குது. ஸோ அப்போ இந்த நிறுவனங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாட்டோட தேர்தலை எதிர்கொண்டு அமெரிக்கா தேர்தல் எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியிலேருந்தே வந்து ஒரு மந்த நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு காலகட்டமும் அப்படி தானா? ஒவ்வொரு முறையும் நடக்கும். ஈவன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேர்தல் காலகட்டத்திலே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதுன்னா 24 காலகட்டத்தில் பார்த்தா ஒரு மந்த நிலையை நோக்கி போயிருக்கோம். ஒரு அந்த எப்போ சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து 24 நீங்கள் 24 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 24க்கும் நீங்கள் வந்து இதுக்கும் டிசம்பர் 23 இடைப்பட்ட காலத்தை பார்த்தா ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது. ஒரு 75-76 அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு 75லேருந்து ஒரு 80 செப்டம்பர் தான் போயிடுச்சு, 85 போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நாடுகளில் தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சலசலப்பாவது இயல்பான விஷயம் இது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நிறுவனங்கள் வந்து அரசாங்கங்கள் ஒரு நாட்டுக்கும் இடையில் என்னென்ன பாலிசி எடுத்துன்னு வர போகிறாங்கன்றது ஒரு கோணம். இது மட்டுமல்லாது இந்த உலக சந்தையை நிர்ணயிக்கக்கூடிய பாண்ட் ரேட் என்று சொல்லக்கூடியது, அரசாங்க பாண்ட் ரேட்டு, அந்த அமெரிக்க பாண்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, 25 பேசிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது அப்போ இங்கே இருக்கிற பணத்தை நான் அங்கே போட்டுக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு சர்வதேச லெவலில் முதலீட்டாளர்கள் வந்து இங்கே பங்குச்சந்தையில் போடணும், இல்லை பாண்டில் போட்டுக்கலாம். ட்ரெஷரி பாண்டுவாங்க, கவர்மெண்ட் பாண்டுவாங்க, எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அது சரி. இப்போ அது வந்து ரெக்கவரியாகி வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்குது? 2 விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 வந்து கடந்த 3 மாதமாக செய்தித்தாளை வந்து எல்லா நிறுவனங்களும், பெரிய நிறுவனங்களும் சரி, எக்ஸ்போர்ட்டர்களும் சரி, அரசாங்கங்களும் சரி. இப்போ நீங்கள் அரசாங்கங்கள் பார்த்தா கனடா போன்ற அரசாங்கம், கனடாக்குள்ளே இருக்கக்கூடிய டாட்டா போன்ற அங்கே இருக்கக்கூடிய பெரிய குழுமங்கள், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய குழுமங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய, சைனாவில் என்ன இவர் வந்து என்ன டேரிஃப் போட போகிறாரு, என்ன வந்து இம்போர்ட் டியூட்டி, இதனடா இப்போ இம்போர்ட் டியூட்டி போட்டால் வந்து அப்போ வந்து மக்களோட இயல்பான விஷயம் வந்து பர்ச்சேஸை குறைச்சிப்பாங்க. இம்போர்ட் டியூட்டின்னு என்ன அர்த்தம்? அந்த இறக்குமதி பொருளான விலை வந்து அங்கேருந்து வரக்கூடிய பேசிக் ப்ரைஸு ப்ளஸ் நீங்கள் சிஏ போட்டு இது எல்லாம் போடும்போது ஒரு 10, இப்போ இவர் வந்து 8% டியூட்டி கூட்ட போகிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லா நாடுகளுக்கும் ஐயோ வந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து குறைஞ்சி போயிடும். அது கடைசியில் யாரை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா தான் பாதிக்கும், அமெரிக்க மக்கள் தான் பாதிக்கும். ஸோ அதனால் இயல்பாக இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு ட்ரையல் பார்க்குறாரு. தட் இஸ் வந்து அவர் கேப்டிவ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து மாற்ற முடியுமா அமெரிக்காவை, கார் உற்பத்தி தற்சார்பு பொருளாதார ட்ரை பண்ணுறாரு. பட் அது அங்கே விவாதிக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்கிறது இது இயல்பில் வந்து முடியாது சார், இன்றைக்கி பண்ணுறதை வந்து நாளைக்கே ஃபேக்ட்ரி லொக்கேட் பண்ணி முடியாது சார். ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய சில எலெக்ஷன்ஸும் அங்கே கொஞ்சம் அவருக்கு சில பெண்டிங் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நவம்பர் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதனால் அது பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பயப்பட வேண்டிய அவசியம் சர்வதேச லெவலில் எல்லோரும் பயப்படணும்னு கேட்டால் இந்த சலசலப்பு வந்து ஒரு 6 மாதத்துக்கு தொடரும். ஓகே. இந்த ஃபாரின் ரிசர்வ் எக்ஸ்சேஞ்ச் அது எந்த அளவுக்கு ரோலை ப்ளே பண்ணுது சார்? எப்படின்னா சார், இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான அம்சங்கள். நம்மளோட
பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படின்னு சொன்னீங்கன்னு எடுத்திங்கன்னா வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் டெஃபினட்டாக இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 2-3 வருஷம் நல்லா இருந்தது, மழையே நல்லா இருந்தது. ஸோ அதனால் பாதிக்கப்படுமா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஏற்றுமதியில் வந்து நமக்கு ஒரு 2-3 வருஷமாக நான் கவனிக்கிறதுனா ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பற்றாக்குறை இருக்கனால நம்மக்கிட்ட சேர வேண்டிய அந்நிய சேமிப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 655-700 பில்லியனில் நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகினா இருக்குது. அது சில சமயத்தில் ட்ராப்பும் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரெண்டாவது பராமரி. ஸோ அப்போ ஏற்றுமதி எப்படி வரும் உங்களுக்கு? அப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைப்பட்ட பைலேட்ரல் ட்ரீட்டி, இந்தியா எந்தெந்த நாடுகளோட ஏற்றுமதி நல்லா பண்ணுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்நிய செலாவணி வந்து கூடும். அது நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆகிருக்கு. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பிக்கப் ஆகிடும். இது ரெண்டாவது பராமீட்டர். முக்கியமான பராமீட்டர், இதனால் வரக்கூடிய பராமீட்டர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாலர் ஃப்ளக்சுவேஷன். கடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அக்டோபருக்கும் ஜனவரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட டாலர் வந்து 86-87 வரைக்கும் போய் பீக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஜனவரியிலேருந்து பழையபடி நம்மளோட டாலர் INR டு டாலர் கன்வர்ஷன் ரேட்னு சொல்லலாம், அதாகப்பட்டது இப்போ வந்து 85 நோக்கி போயிட்டுருக்கு. இது ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். இது ஒன்றே வந்து நம்ம வந்து இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து இதை ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. இதுக்கும் அமெரிக்காவுடைய குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய அந்த டேரிஃப்க்கு என்ன விஷயங்கள் இருக்குது? இதுக்கும் அதுக்கும் சொல்ல முடியாது. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். டாலர்ன்றது வந்து டாலர் ஸ்டெபிலிட்டி எப்படி வச்சுருக்க போகிறது, என்னோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸு RBI இன்டர்வென்ஷன் பண்ணும்போது அது வந்து RBI என்ன பேசுகிறாங்கன்னு 80 வரைக்கும் கூட இன்டர்வீன் பண்ணி எடுத்துன்னு போக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு கன்சம்ஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதெல்லாம் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது குறையும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எல்லாமே ஓரளவுக்கு இங்கே டொமஸ்டிக் உற்பத்தியாளருக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சிரும். பேங்க்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் குறைக்கும் போதும் கன்சம்ஷன்லாம் நல்லா இருக்குமா? வரும். அது வந்து எலெக்ஷன் நேரத்தில் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வராங்க இப்போ. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பாசிட்டிவான விஷயமாக தான் வரக்கூடிய குவார்டர்லி பாலிசின்னு சொல்லுவாங்க. RBI குவார்டர்லி பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா RBI டெஃபினட்டாக வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லக்கூடியதை குறைச்சி மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அதிகப்படுத்துவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெப்போ ரேட்டுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா வந்து கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலாக ட்ராப் ஆகிருக்கு. இன்னிலேருந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து டேக்ஸ் இதெல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ கேபிட்டலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பேங்க் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா அப்போ கன்சம்ஷன் குறைஞ்சு போய்டும் இல்லைங்களா. ஸோ மார்க்கெட்டில் மணி சப்ளை இப்போ வரதான், சேலரி கிளாஸ் மணி சப்ளை வரதான், அதை வந்து ஃபேவரபுளாக மாற்றிடுவாங்க. இந்தியர்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களுக்கு உள்ளே வராங்க? இப்போ இந்த சமீப காலங்களில் டிமேட் அக்கௌண்ட்டு பல விஷயங்கள்லாம் பேசுகிறோம் சார். இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து வளர்ந்த நாடுகளில் வந்து 5 வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பானு, பிரிட்டனு, சைனா தவிர இந்தியாவும் இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து அதுக்கு 2 கோணம் கொடுக்கலாம். ஒன்று ஜிடிபி ஆங்கிள்லேருந்து ஒரு கோணம் கொடுக்கலாம். அது வந்து 10 ட்ரில்லியன் சைனா எக்கானமியோ இல்லை 28-30 ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமியோ இல்லை நீங்கள் ஃப்ரெஞ்ச், ஜப்பான் எக்கானமி சொல்லலாம். நம்ம வந்து 5 ட்ரில்லியன் வச்சுக்கோங்க. அது ஒரு கோணம். ஸோ அதோடு சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய அடுத்ததுன்னா எவ்வளோ மக்கள் தொகை. அப்போ நம்மளோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை. ஸோ இப்போ இது எப்படி பார்க்கணும்னா நல்ல வளர்ந்த நாடுகளில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து இன்றைக்கி ஒரு 30 ட்ரில்லியன் 28 ட்ரில்லியனில் இருக்காங்கன்னா அவங்களோட 55% வந்து கிட்டத்தட்ட பங்குச்சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 55% மக்கள். சைனா வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் நாடு. ஏன்னா அது நமக்கு அவ்வளோ பப்ளிக்காக தெரியக்கூடிய விஷயம் இல்லை. பட் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமி. ஸோ அதனால் 13%. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்தியாவில்னா 20க்கும் 24க்கும் இடைப்பட்ட காலத்தில் வளர்ந்த அந்த மக்கள் மத்தியில் வளர்ந்த ஒரு கம்பல்ஷன்னும் புரிஞ்சுக்கலாம், இல்லை தேவைன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது வந்து கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் வந்து இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் 20க்கும் 24க்கு இடையில். ஆனால் இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்க்கணும், அப்போ வந்து 180 கோடி பாப்புலேஷனில் வந்து ஒரு 10% தான் வந்திருக்காங்க. ரூரல் அர்பன் நீங்கள் பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 43-57 ரேஷியோவில் வந்தோன்னா அப்போ அதிகம் வரணும்.
லாஜிக்கலாக பார்த்தோன்னா இந்தியா போன்ற நல்ல தெளிவான மக்கள் உள்ள நாடுகள், ஒரு சராசரி ஒரு இன்றைக்கி சிட்டி ஒரு ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட ஒரு அறிவு தெளிவாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை பார்க்கும்போது இந்த 16 கோடி ரொம்ப கம்மியான ஒரு ரேஷியோ ஆக்சுவலாக. ஆனால் நான் குறிப்பாக அங்கே எங்கே முடிக்கலாம்னு சொன்னேன், இப்போ மகாராஷ்டிரா குஜராத் ஒரு பீரியடில் வந்து மகாராஷ்டிரா தான் வந்து லீடிங்காக இருந்தது ஆக்சுவலாக. மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட 3.3 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சமீப காலகட்டத்தில் வளர்ந்த அந்த மக்கள் டிஜிட்டைசேஷன் அந்த பெனிஃபிட்லாம் வந்ததால் உத்தரப்பிரதேஷ் 2வது மாநிலமாக மாறி இருக்கு இதில் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டரில். ஆனால் இதில் நம்ம தமிழ்நாடு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம வந்து நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிற மாநிலம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 32 லட்சம் கோடி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2வது மாநிலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 7 கோடியில் வந்து நம்மக்கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் ஈஸியாக வந்து இன்னும் 2 கோடி மக்கள் வந்து ஷேர் பங்குச்சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் அதற்குண்டான அந்த பேசிக் அடிப்படை அறிவோடு அந்த பங்குச்சந்தைக்குள்ளே ஏறும். அது வந்து ஒரு கேம்பிளிங் கேம் கிடையாது, இது கம்பெனி சார்ந்த விஷயம். கம்பெனி நன்றாக இருக்கிறதா, அந்த கம்பெனி யார், அந்த கம்பெனி என்ன வியாபாரத்தில் இருக்கிறது, இது டாடா குழுமா வேறு என்ன குழுமம், இந்த அடிப்படை அறிவோடு இறங்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, 3 விதமான சைன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் அதாவது இந்த பங்குச்சந்தை வந்து 1 லட்சத்தையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 75,000 இருக்கலாம், இல்லை 80,000க்கும் போகலாம் அப்படின்னீங்க. அது என்ன மாதிரியான விஷயமா இருக்குது சார்? என்னென்னா நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்லேருந்து தான் வரேன். கண்டிஷன் நம்பர் 1, நம்மளோட டாலர் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக டாலர் ஸ்ட்ராங் ஆக போகுது. 83 கிட்ட வருதுன்னு வச்சுக்கலாம். வந்துருச்சுன்னா அப்போ கண்டிஷன் நம்பர் 1 கிளியர். கண்டிஷன் நம்பர் 2, மான்சூன் கடந்த மான்சூன் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டால் 7% 8% நல்லா இருந்தது. அப்போ இந்த வருஷம் அக்ரிகல்ச்சரில் அவுட்புட்டு அதனால் வரக்கூடிய இது எல்லாமே நல்லா இருக்கிறது. சர்வதேச பொருளாதாரம் ஒன்று தான். அது கூட எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மாதம் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் விட்டுடுங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய இப்போ இன்னிலேருந்து பேசக்கூடிய ஃபஸ்ட் குவார்ட்டர் விட்டுட்டிங்கன்னா செகண்ட் குவார்ட்டர்லேருந்து அமெரிக்கா ட்ரம்ப் மற்ற நாடுகளிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா அப்போ 3வது ஃபேக்டரும் கிளியர். ஓகே, அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட கெஸ் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய 74,000 சென்செக்ஸ் ஆகப்பட்டது ஆல்ரெடி எஃப்ஐஎஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இந்த மார்ச்லேயே அது காமிச்சு கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக நெட்டு பையரை தான் இருந்திருக்காங்க. லாஸ்ட் 2 வாரத்தில் நல்லா இருக்குது. 5 லட்சம் கோடி 2ஆக பிரிங்க ஒரு மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு மாதத்தில். அந்த 5 லட்சம் கோடியில் 2 லட்சம் கோடி எஃப்ஐஐ, 2 லட்சம் கோடி டிஐ. ஸோ என்னாச்சு, அக்டோபர்லேருந்து என்னாச்சு, எஃப்ஐ வெளியில் போகும்போது மார்க்கெட் ஸ்டம்பிள் ஆச்சு. இப்போ மார்ச்லேருந்து பிக்கப் ஆகுது. ஸோ அப்போ என்னோட முடிவு கருத்தை நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட்டு சினாரியோவில் எடுத்திங்கன்னா கூட இப்போ 74 இருக்கிறது 80 போக வாய்ப்பு உண்டு. பெஸ்ட் நல்லா போச்சுன்னா எல்லாமே சுமூக நிலைக்கு வந்து ஓரளவுக்கு ஆயிடுத்துனா 1 லட்சம் டிசம்பர் கடைசிக்குள் நிச்சயமாக சென்செக்ஸ் வந்து 1,05,000 தொடும் என்பது சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனங்களின் கருத்தாக தெளிவாக முடிக்கிறார்கள். ஓகே, குறிப்பிட்ட பங்குச்சந்தை சார்ந்து பேசும்போது மக்கள் எளிமையாக சார் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி தான் டைரெக்டாகவும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வரக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும், அடுத்த 2வது காலாண்டு சொன்னீங்களே? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் சலசலப்பை விட்டுடுங்க. ஏன்னா இவங்க செட்டிலில் போய் உட்காரணும். ஏன்னா அமெரிக்காவை நம்பி நம்மளோட பொருளாதாரம் இருக்குது, நம்ம வந்து மற்ற நாடுகளை நம்பி இறக்குமதி இருக்குது. அது ஃபேவரபுளாகவும் வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு குவார்ட்டரை விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்னென்னா ஒரு அந்த என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். எந்த கர்வில் எந்த இடத்துல லோவில் என்ட்ராகிறீங்களா, ஒரு பங்கை பொறுத்த வரைக்கும் லோவில் என்ட்ராகிறீங்களா ஹையில் என்ட்ராகிறீங்க கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ப்ரைஸ் தான். நல்ல பங்குகளை வந்து வாங்கக்கூடிய காலகட்டம் இது. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பாமரனுக்கு, பங்குச்சந்தை புரியாதவனுக்கு இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் லோவாக தான் பார்க்குறேன். இப்போ இந்த மார்ச்லேருந்து தொடங்கி ஈவன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதோட பிஹேவியரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் வருகிறது என்று தெரிஞ்சோடும். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு பிறகு நல்ல ஒரு தெளிவான பாதையை நோக்கி பங்குச்சந்தை போகும் அப்படிங்கிறீங்க. டிசம்பருக்குள்ளே டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடும் இது ஆக்சுவலாக. ஓகே சார், பார்க்கலாம் எப்படி வந்து போக போகுது. அமெரிக்காவுடைய அந்த டேரிஃப் விஷயங்களை எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் வந்து எதிரொலிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்களை பந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.